ரொம்பவும் சூப்பரான உடம்புக்கு ரொம்பவே நல்லதான ஒரு பச்சைப்பயிர் குழம்பு. பச்சைப்பயிர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதை முளைக்கட்டி சாப்பிட்டா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி சாப்பிட முடியாதவங்களுக்காக இந்த பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிரும் 1/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 2 தக்காளி 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 15 சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பச்சை பயிரையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் உப்பு, நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிஞ்சு நல்லா மணம் வர வரைக்கும் வேக விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து எடுத்து பரிமாறி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபிஸ் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.